வாங்குற எல்லா பென்சிலையும் நல்லா ஷார்ப் பண்ணிட்டு அதோட குப்பையெல்லாம் கண்ட இடத்துல போடுறதுக்கு இந்த மாதிரி மினி டஸ்ட்பின் செஞ்சு பாருங்க. எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போக முடியாது, ஆனா உங்களோட ஸ்டடி டேபிள்லயோ இல்ல நீங்க உட்கார்ந்து எழுதுற இடத்துல ரெகுலரா நீங்க இதை பக்கத்துல வச்சுக்கலாம். அந்த பேப்பர் கப்போட கீழே நம்ம வந்து ஒரு ஃபிங்கர் கேப் விட்டு அதுல இருந்து ஒரு பாக்ஸ் மாதிரி சின்னதா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஐஸ்டிக் ஒன்னு எடுத்து அதோட சென்டர்ல கட் பண்ணிடலாம். இப்போ அந்த குட்டியான அந்த ஐஸ்டிக்கை நம்ம நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு மேல வச்சு ஒட்டிடலாம். அடுத்ததான் நம்ம இன்னொரு கப் வச்சிருந்தோம் இல்லையா, அதையுமே நம்ம யூஸ் பண்ண போறோம். அது இந்த டஸ்ட்பினோட பாதி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த டஸ்ட்பினுக்கு கேப் செய்யணும், அதனால நான் வந்து ரவுண்டா இந்த மாதிரி பேப்பர் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை மேல வச்சு மேலையும் உள்ளேயும் செல்லட்டை போட்டு ஒட்டிடலாம். கண்டிப்பா இதை வந்து ஸ்கூல்ல அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. நம்ம வீட்டுல எங்க எழுதுறாங்களோ அந்த இடத்துல இதை வந்து பக்கத்துல வச்சுட்டு அவங்க வந்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த ஐஸ்டிக் இருக்குல்லையா, அதை வந்து கப்புக்கு உள்ள வழியா நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணணும். கடைசி நம்ம பாதியா கட் பண்ணி வச்சிருந்த பேப்பர் கப்பையுமே உள்ள வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த கீழே ஐஸ்டிக்கை வந்து பிரஸ் பண்ணோம்னா மேல இருக்கிற அந்த கேப் வந்து ஓபன் ஆகும். லாஸ்டா இதுக்கு வந்து கண்ணு மூக்கு வாயில வரைஞ்சோம்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரீல்ஸ்ல பாத்திருப்பீங்க, ஆனா அதை செஞ்சே காட்டிட்டேன். ரொம்ப ஈஸியாவும் இருக்கு, நல்லாவும் தான் இருக்கு. குழந்தைங்க அடிக்கடி பென்சில் சீவிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பென்சில் ஷார்ப்பா இருந்தா பிடிக்கும். அதனால இது பக்கத்துல இருந்துச்சுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான். Download ShareChat.